ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட் ஆன காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில காரணத்தினால வந்து அவங்களால வந்து அந்த காலேஜுக்கு வந்து எங்களால வந்து ரெகுலரா போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் மூலியமா வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இந்த ரீஅலாட்மெண்ட்னா என்ன? இந்த ரீஅலாட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? ரீஅலாட்மெண்ட் வர்ற வரைக்கும் ரெகுலரா நம்ம அட்மிஷன் போட்ட காலேஜுக்கு வந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பத்தி ஒரு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டெப்தா வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து ரீஅலாட்மெண்ட்டை பத்தி இருக்க போகுது. ரீஅலாட்மெண்ட்னா என்ன, ரீஅலாட்மெண்ட்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ், அது மட்டும் இல்லாம ரீஅலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுமா, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 15 கவர்மெண்ட் காலேஜும் 12 பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் படி வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. இதுல இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து என்ன எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ரீஅலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆனாலும் ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டு நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்க ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நீங்க முதல்ல வந்து எலிஜிபிள். ஓகே, ஆக்சுவலா இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக முதல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு காலேஜுக்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆடுறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மறு ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரீஅலாட்டட் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடாலஜி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய மார்க், அதாவது உங்களுடைய ரேங்கிங் பர்சன்டேஜில் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்குக்கு உங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து மதுரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீடு எல்லாமே வந்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை. ஆனா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. இங்க போயிட்டு காலேஜ்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அட்மிஷன் போட்டீங்க. அட்மிஷன் போட்ட கையோடய அன்னைக்கே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, யாராச்சும் ரீஅலாட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்டே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரீஅலாட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லா காலேஜ்லயுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிட்டு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு என்ன ரீசனுக்காக நான் வந்து ரீஅலாட்மெண்ட் வாங்குறேன், எந்த காலேஜுக்கும் உங்களுக்கு வந்து மறு இடஒதுக்கீடு தேவைப்படுது அப்படிங்கறது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. உங்க கைப்பட நீங்க எழுதி வந்து இந்த பற்றைப்பெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜோட பிரின்சிபல், 15 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் லாகின் ஐடி இருக்கும். அந்த லாகின் ஐடியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் முதல்ல காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அப்டேட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து தெரியப்படுத்தணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணிருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாகின் ஐடி மூலியமாவோ மெயில் மூலியமாவோ உங்களுக்கு வந்து மெயில் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. மெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வியூ பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பிரியாங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய நேட்டிவ் வந்து மதுரை, அவங்க வந்து பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல அலாட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் அட்மிஷன் போட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து பார்ப்பாங்க. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போன வருஷம் வந்து ரீஅலாட்மெண்ட் ரிசல்ட் அந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன், காமிக்கிறேன் பாருங்க. இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் இப்படி தான் உங்களுக்கு வரும். இதுல வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பர்சன்டேஜ் வந்து அந்த 78 79 இதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 77 76 75 இந்த மார்க்குக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரல. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல 77ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்ட அந்த காலேஜுக்கு கண்டிப்பா நீங்க நேரடியா ஸ்பாட்லுக்கு வந்து ரெகுலரா காலேஜுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட அப்படிதான் கேக்குறீங்க, எங்களால வந்து ரெகுலரா வந்து போக முடியல, ஹாஸ்டல்ஸ் கிடைக்கல, பஸ் டிராவல் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 ஹவர்ஸ் ஆகுது, எங்களால போயிட்டு போயிட்டு அந்த அந்த அளவுக்குலாம் வர முடியாது, நாங்க வந்து வெயிட் பண்ணி இருந்துட்டு ரீஅலாட்மெண்ட் வந்த உடனே நாங்க வந்து காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயங்க. அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜ்ல
ஒரு 2-3 காலேஜ்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமா பட்டறைப்பெரும்புத்தூர்ல உங்களுக்கு 3 o'clock வரைக்கும் இருக்கும். புதுப்பாக்கத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேலத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock இப்போ வந்து வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் காலேஜ் தான். காலையில வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கோ 10:30க்கோ சாரி 10 o'clock போவீங்க. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock இல்ல 1:30 உங்களுக்கு வந்து காலேஜ் முடிஞ்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயருக்கு 5 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வைப்பாங்க. அதாவது ஷிஃப்ட் டைப்ல இருக்கும். இந்த ஒரு பார்ட் டைம் காலேஜே உங்களால போக முடியல அப்படின்னா நீங்க வந்து அது படிக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நீங்க ரெகுலரா என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜுக்கு வந்து போகணும். 85க்கு மேல உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, ஏன்னா அட்டெண்டன்ஸ்க்கு மார்க் கண்டிப்பா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து குடுப்பாங்க. அதே மாரி அட்டெண்டன்ஸ் யாரெல்லாம் ஹையா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் பார் கவுன்சில்ல போயிட்டு நீங்க வந்து என்ரோல்மென்ட்டே முதல்ல பண்ண முடியும். நீங்க ஒரு டிசிப்ளின்லயே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி வந்து படிக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அட்டெண்டன்ஸ் யாரெல்லாம் ஹையா குடுக்குறீங்களோ அவங்க தான் வந்து டிசிப்ளினா இருப்பாங்க. டிசிப்ளின் யார் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரெகுலரா நீங்க கிளாஸ்க்கு வந்து போற மாரி இருக்கும். அந்த நீங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரெகுலரா போங்க. ஒரு 20 நாள் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட நீங்க அட்மிஷன் போட்ட காலேஜ்ல போயிட்டு ரெகுலரா போற மாரி இருக்கும். அந்த காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் இல்ல அப்படின்னா, உங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த ரூம்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. ஃபுட் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா காலேஜ் போங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 நாள் அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துரும். ரீஅலாட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத கேட்கும்போது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் டைப்ல நம்மளுக்கு சர்க்குலர் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது யுனிவர்சிட்டி சைட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட காலேஜ் லா காலேஜுக்கு நம்மளுக்கு வந்து வரும். இப்போ இந்த லா இப்போ நீங்க ரீஅலாட்மெண்ட் பண்ண காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ நீங்க வந்து பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் அட்மிஷன் போட்டு ரெகுலரா இங்க தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலேஜோட பிரின்சிபால் தான் உங்களை வந்து கூப்பிட்டு நீங்க வந்து ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ணிருந்தீங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க நாளையில இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காலேஜ் மதுரை காலேஜுக்கு நம்ம ரீஅலாட்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மதுரை லா காலேஜுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மறுபடியும் நீங்க ரீஅலாட்மெண்ட் லெட்டரை வந்து 1520 ரூபாய்க்கு டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அப்போ இங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணவே ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி நம்ம டவுன்லோட் பண்ணும்போது 1520 ரூபாய் பே பண்ணோம் இல்லையா அதுவும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடையாது. மேபி நீங்க அந்த லைப்ரரிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்கை வந்து கொடுத்துருவாங்க. அந்த செக்கை 300 நினைக்கிறேன். ஆமா அந்த செக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த செக்கை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் போட்டுக்கலாம். அதாவது பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து அமௌண்டா வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கறதுல இருக்குது. இந்த ரீஅலாட்மெண்ட்டுக்கான டைம் லைனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துரும். சோ நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ரீஅலாட்மெண்ட்ல நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. யுனிவர்சிட்டியோட அபிஷியல் அந்த அட்மிஷன் ப்ராஸ்பெக்ட்லயே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து மறு ஒதுக்கீடு ஒரு முறை மட்டுமே வந்து அனுமதிக்கப்படும். ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்றது ஒன் டைம் மட்டும் தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம். நீங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் அந்த காலேஜுக்கு மாறுறது, ஒரு மாசத்துல தான் அந்த காலேஜுக்கு மாறுறது இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சட்டக்கல்லூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மறு ஒதுக்கீட்டின் போது மாணவர்கள் ஒரே ஒரு சட்டக்கல்லூரியை மட்டுமே வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது 2-3 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நீங்க ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கறது பண்ண முடியும். 15 கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள மட்டும் தான் நீங்க ரீஅலாட்மெண்ட் வந்து பண்ண முடியும். நீங்க பிரைவேட் காலேஜ் எனக்கு சீட் அலாட் ஆயிருக்கு ஆனா எனக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்கும் நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் எனக்கு வந்து நான் வந்து ரீஅலாட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா உங்க ரீஅலாட்மெண்ட் அப்ளிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் இந்த இடத்துல பாயிண்டா கொடுத்துருக்காங்க. தனியார் சட்ட கல்லூரிகளுக்கு மறு ஒதுக்கீடு பொருந்தாது அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா வந்து போல்டரை வந்து போட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான அப்டேட்ஸ். சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இடத்துல வந்து இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து வரும் நான் யாருக்கிட்ட வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுட்ஸுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு வந்து டெப்தா வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அட்மிஷன் மை அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது, எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றது, எப்படி பேமெண்ட் பண்றது, எப்படி காலேஜ் செலக்ட் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து அட்மிஷன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டிக்கு கூட நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ரீஅலாட்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.